ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம எங்க போறோம் பாத்தீங்கன்னா திருக்கழுக்குன்றம் கோயிலுக்கு தான் போறோம். இந்த ஒரு கோயில் ஒரு அதிசய கோயில் தான் சொல்லி ஆகணும். சென்னையில இருந்து ஒரு 70 கிலோமீட்டர் தான் இந்த ஒரு கோயில் இருக்குது. மலை உச்சில என்ன சுவாமி இருக்கிறார் பாத்தீங்கன்னா வேதங்கிரேஸ்வர சுவாமி இருக்கிறார். அவரை பார்க்கணும்னா 565 படிக்கட்டு மேல நீங்க ஏறணும். மலை ஏறதுக்கான டைமிங் பாத்தீங்கன்னா காலைல 9 மணில இருந்து 12 மணி வரைக்கும், ஈவினிங் 4:30ல இருந்து 7 மணி வரைக்கும் தான் இந்த இடத்துக்கான டைமிங். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வேதங்கிரேஸ்வர கோயில முக்கியமான தீர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா சங்கு தீர்த்தம். இந்த சங்கு தீர்த்தத்துக்கு ஒரு பெரிய ஒரு கதையே இருக்குது. இந்த மலையை சுத்தி 12 தீர்த்தம் இருக்குது. இந்த கோயில மூலவர் சிவன் தான் இருக்கிறாரு. சிவனுக்கு எதிர்க்க நந்தி சிலையே இருக்காது. அதை இந்த கோயில ஒரு அதிசயமா பார்க்கப்படுது. நீங்க சாமியை பார்த்து முடிச்சு வெளியே வந்தோட மலையோட வியூ பார்க்கறதுக்கு செம்ம சூப்பரா இருக்கும். நீங்க போட்டோ செல்ஃபி எடுக்கணும்னா கொஞ்சம் தள்ளி இருந்தே எடுங்க. ஏன்னா குரங்கு அங்கங்க இருக்குது. போன் எல்லாம் தூக்கிட்டு போறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா சாமிக்கு என்ன பிரசாதம் படைக்கிறாங்களோ அதை சாப்பிடுறதுக்கு இந்த இடத்துல 2 கழுகு வரமா அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போறோம். நான் சொன்ன இடம் இதுதான். இப்போதைக்கு கழுகு எதுவும் வருது இல்லை. ஆனா முன்னாடி இந்த கழுகு இந்த இடத்துக்கு வரமா. அடுத்தது ஒரு குகைக்கு தான் வந்துக்கிறோம். சித்தர் சுப்பையா சுவாமிநாதன் குகை. இதை பார்த்து முடிச்ச பிறகு அடுத்தது நம்ம எங்க போறோம் பாத்தீங்கன்னா பல்லவ மன்னர் காலத்துல கட்டப்பட்ட குடைவர கோயில். கோயிலுக்குள்ள சிவன் தான் இருக்கிறாரு. படிக்கட்டுல ஏறும் போது இறங்கும் போது கொஞ்சம் பார்த்து கவனமா இறங்க. ஏன்னா சில படிக்கட்டு செங்குத்தாவும் கொஞ்சம் சாய்வாவும் இருக்குது. நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு குளம் ஒரு அதிசயம் குளம் தான் சொல்லி ஆகணும். 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த இடத்துல இருந்து வலம்புரி சங்கு வருமா. பொதுவா வலம்புரி சங்குனாலே கடல் தண்ணி தான் வரும். ஆனா முதல் தடவையா இந்த குளத்துல இருந்து வருதுனால அதிசயமா பார்க்கப்படுது. இதுக்கான ஃபுல் வீடியோ நம்ம டிராவல் ஏரியால வரும் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட், பபாய்.